தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். இது ஒரு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு வீடியோ. பகுதி 1. கவனம் சிதறும் ஓட்டம். ஆங்கிலத்துல இதுக்கு டிஸ்ட்ராக்டட் டிரைவிங் என்று பெயரு. ஒரு நொடி. நீங்க ஃபோன் பார்க்குற அந்த ஒரு நொடி உங்க வாழ்க்கையே மாற்றிடும். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகலாம். இந்தியால ஒவ்வொரு ஆண்டிற்கும் 1,50,000த்திற்கும் மேற்பட்ட சாலை விபத்து மரணங்கள் நடக்கிறதுங்க. இதுல பெரும்பாலானவை ஓட்டுநர்களின் கவனக்குறைவால தான் நடக்குது. கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுகிறவர்கள் தான் இன்றைக்கு இந்தியால விபத்துக்களுக்கான முக்கிய காரணமாக மாறியிருக்காங்க. இந்திய சாலையில ஓட்டுநர்கள் பல்வேறு கவனச்சிதறல்களை எதிர்கொள்றாங்க. என்னென்னன்னு பார்க்கலாம். மொபைல் போன் அழைப்புகள், மெசேஜ் அனுப்புதல், ஜிபிஎஸ் பயன்படுத்துதல், அதிக ஹாரன் பயன்படுத்துதல், வாகன சத்தம் இவை பிற ஓட்டுநர்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம். மாடுகள், நாய்கள் போன்ற விலங்குகள் சாலையை பயன்படுத்துது. மேலும் மோசமான சாலை அமைப்புமே இதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கு. இந்திய சாலையில கவனச்சிதறலால் நடக்கும் உண்மையான வாழ்க்கை சூழ்நிலையை பற்றி பார்ப்போம். சென்னையின் நெரிசலான சாலைகளில் பயணிகளாலும் மொபைல் போனாலும் கவனம் சிதறும் ஆட்டோ ஓட்டுநரும், நெடுஞ்சாலையில் சோர்வடைந்த லாரி ஓட்டுநரும், முக்கிய சந்திப்பில் குழப்பமான போக்குவரத்தும் இதற்கு காரணம். இவ்வாறான ஒவ்வொரு சூழலும் தினமும் உயிர்களை ஆபத்துல ஆழ்த்துது. இப்போ நம்ம இந்திய போக்குவரத்து சட்டங்கள் மற்றும் கவனச்சிதறலால் ஓட்டுவதற்கான தண்டனைகளை பற்றி பார்ப்போம். மொபைல் போன் பயன்படுத்தி வாகனம் ஓட்டுவது சட்டப்படி ஒரு ஆபத்தான குற்றமாக கருதப்படுகிறது. இதற்கு அபராதம் 1000 முதல் 5000 வரை இருக்கும். அல்லது சிறை தண்டனை 6 மாதங்கள் வரை கூட இருக்கலாம். மீண்டும் இதே குற்றம் செய்தால் 1 ஆண்டு வரை சிறை தண்டனை இருக்கலாம். அல்லது உங்கள் உரிமம் இடைநீக்கம் கூட செய்ய வாய்ப்பு இருக்கு. ஒரு விபத்தில் உயிரிழப்பு ஏற்பட்டால் கொலைக்கு ஒப்பான குற்றமாக கூட இது மாறலாம். இந்திய சாலையில குடும்ப கலாச்சாரமும் ஓட்டுநர்களின் கவனச்சிதறல்களுக்கு ஒரு காரணமாகுது. முதல்ல வாகனத்துக்குள்ள ஒரு அதிக சத்தமாக பேசுவதோ, இல்ல வாக்குவாதத்தில் ஈடுபடுவதோ, அல்லது சிறு குழந்தைகளுக்கான கவனம் கொடுப்பதோ ஓட்டுநர்களின் பார்வையை சாலையிலிருந்து விலகிதாங்க வைக்கும். இவ்வாறான சூழ்நிலைகளை உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். சாலையில வாகனம் ஓட்டும் போது அதிக சத்தத்தில் பாட்டு கேட்பதோ, அல்லது மத கோஷங்கள் ஒலிப்பதோ, இல்ல பஜனைகள் கேட்பதோ, இவை அனைத்தும் போக்குவரத்து சத்தம் மற்றும் ஆரன் மற்றும் அவசர வாகன சத்தம் ஆகியவற்றை கேட்க முடியாமல் பண்ணிடும். உங்கள் வாகன டேஷ்போர்டில் சில மத சிலைகளோ அல்லது தொங்கும் அலங்காரங்களோ ஓட்டுநர்களின் பார்வையை சாலையிலிருந்து மறைத்துவிடும். இவை உயிருக்கே ஆபத்தை கூட ஏற்படுத்தலாம். சாலையில வாகனம் ஓட்டும் போது சாப்பிடுறதோ, இல்ல தேநீர் குடித்துக் கொண்டு வண்டி ஓட்டுவதோ, அல்லது பிற பொருட்களை கையாளுவதோ சமூகத்துல சாதாரணமாக நடக்குதுங்க. ஆனா இவ ஆபத்தான மல்டி டாஸ்கிங் பழக்கங்களை உருவாக்கி ஓட்டுநர்களின் கவனத்தை சிதறடிக்குது. இப்போ கவனக்குறைவுகளை காக்கும் முறைகளை பற்றி பார்ப்போம். தமிழ்ல விழிப்புணர்வு பிரச்சாரங்களும், இல்ல காணொளிகளோ, இல்ல போக்குவரத்து போலீசார்கள் சோதனைகளும், சலான் நடவடிக்கைகளும், அல்லது ஜிபிஎஸ் குரல் வழிகாட்டுதலோ, சாலை அமைப்பை மேம்பாடும், தெளிவான சைகைகளோ, இவை அனைத்தும் பாதுகாப்பான பயணத்திற்கு ஒரு தேவையானவை. கவனச்சிதறிய ஓட்டுநரின் தாக்கம் வாகன வகைகளாக பார்க்கலாம். 4 சக்கர வாகனங்களில் மொபைல் போன்களும் இன்கார் என்டர்டைன்மெண்ட் சிஸ்டம் என்ற பெரிய கவனச்சிதறல்களை ஏற்படுத்துது. இருசக்கர வாகனங்களுக்கு சாலையின் ஆபத்துகளை சந்திக்கும் போது மொபைல் போன் பயன்படுத்தும் ஓட்டுநர்கள் தான் அதிகமாக உள்ளனர். ஆட்டோ போன்ற வாகனங்களில் பயணிகளுடன் பேசிக் கொண்டு வருவதோ அல்லது கட்டணம் பற்றி பேசுவதோ கவனத்தை சிதறடிக்கும். பேருந்து மற்றும் லாரி ஓட்டுநர்களுக்கு நீண்ட நேர ஓட்டமும் சோர்வு காரணமாக கவனம் குறைந்து எதிர்வினை மந்தமாகிறது. ஒவ்வொரு சூழலும் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துது. இந்தியாவில் கவனச்சிதறல்களை தடுக்கும் பல சாலை பாதுகாப்பு பிரச்சாரங்கள் தொடங்கப்பட்டுள்ளன. அரசின் சடக் சுரக்ஷா
மற்றும் டிரைவ் சேஃப் இந்தியா போன்ற முயற்சிகள் உள்ளூர் மொழிகளில் விழிப்புணர்வு செய்திகளாக பரப்புகின்றன. என்ஜிஓக்களும் சமூக குழுக்களும் ஒர்க் ஷாப் மூலமாகவும், தெருவில் நாடகங்கள் மூலமாகவும், சமூக ஊடகங்களில் பிரச்சாரம் மூலமாகவும் விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றன. போக்குவரத்து போலீசார்களால் தொடர்ந்து சோதனைகள், சலான் நடவடிக்கைகள் இதன் மூலம் பாதுகாப்பான ஒரு ஓட்ட பழக்கங்களை வலியுறுத்துகின்றன. இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு பொறுப்பான ஓட கலாச்சாரத்தை உருவாக்கின்றன. நன்றி, வணக்கம். ஒன்றிணைந்து செயல்பட்டால் இந்திய சாலைகள் பாதுகாப்பாக மாறும். புள்ளி விவரங்களில் ஒரு எண்ணாக அல்ல, தீர்வின் ஒரு பகுதியாக இருங்கள். இப்போதே ஃபோர்ஸ்பேஸ் அகாடமியின் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சேருங்கள். எங்களை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் கமெண்ட் செய்யுங்கள். இப்படிப்பட்ட மேலும் பல வீடியோக்களை பார்க்க விரும்பினால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவுதான் பாதுகாப்பான சாலைகளுக்கான எங்கள் சக்தி. நன்றி.